வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம். கல்யாணம் அப்படின்றது ஆயிரங்காலத்து பயிர்ன்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில நண்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது ஒரே ஒரு பொண்ணு பார்த்துனுங்க கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னவங்களே நம்ம பார்த்துருக்கோம். 100 பொண்ணு பார்த்துருக்குறேனுங்க, 200 பொண்ணு பார்த்துருக்குறேனுங்க, 6 வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 7 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு திருமணம் செட் ஆகலைங்க அப்படின்னு சொன்னவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது எப்போ கல்யாணம் ஆகும், எந்த பக்கம் கல்யாணம் ஆகும், அல்லது எப்படி கல்யாணம் ஆகும், 3 கேள்விக்கு உண்டான பதில். இது எல்லா ராசிகாரங்களுக்கும் பொருந்தும், எல்லா ராசி நண்பர்களுக்கும் பொருந்தும், எல்லா லக்ன நண்பர்களுக்கும் பொருந்தும். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தோஷமும் நம்ம கல்யாணத்தை தாமதப்படுத்தாது. நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, புத்திரதோஷம் இருக்குது, எந்த தோஷம் இருக்குதோ அதே தோஷம் உள்ளவங்களை திருமணம் பண்ணால் போதுமானதே தவிர தோஷங்களை கழிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. சரி, அந்த தோஷங்கள் பேச்சு இப்போ வேண்டாம், இந்த பதிவில் வேண்டாம். திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கணும், அல்லது எந்த கிரகத்துடைய திசை புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் நடந்தால் நமக்கு திருமண ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம். ஏன்னா ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எப்போ நம்ம வீடு வாசல் வாங்குவோம் அல்லது வீடு வாசல் கட்டுவோம், எப்படி திருமணம் பண்ணுவோம், எந்த வகையில் திருமணம் பண்ணுவோம், எப்போ திருமணம் பண்ணுவோம். எல்லா விஷயங்களும் ஜாதகத்தில் தான் நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஜாதக ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7வது இடம் அப்படின்னு நம்ம திருமண ஸ்தானத்தை சொல்கிறோம். 7ஆம் இடத்துக்கு அதிபதியை தான் திருமணக்காரகர் நம்ம சொல்கிறோம், திருமண ஸ்தானாதிபதினு நம்ம சொல்கிறோம். சுக்கிரனை திருமணக்காரகர் நம்ம சொல்லுவோம். ஆண்கள் ஜாதகத்தில், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாவை தான் திருமணக்காரகர் நம்ம சொல்லுவோம். அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ராகு திசை நடக்குது அல்லது ராகு புத்தி நடக்குது, இல்லை சனி திசை நடக்குது அல்லது சனி புத்தி நடக்குது, அல்லது சுக்கிர திசை நடக்குது அல்லது சுக்கிரனுடைய புத்தி நடக்குது. இந்த 3 திசையில் ஏதாவது ஒரு திசை புத்தி நடந்தால் நீங்கள் 100% திருமணத்துக்காக முயற்சிகள் பண்ணலாம். சார், குரு பலன் இல்லாமல் இருக்கே சார், நாகதோஷம் இருக்கே சார், புத்திரதோஷம் இருக்கே சார், எது வேணாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிடாதீங்க. உங்களுக்கு ராகு திசை அல்லது ராகு புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்காக தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை அது சனி திசையில் அல்லது சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அல்லது சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நான் சொன்னது உடனே நீங்கள் ராகு திசையில் ராகு புத்தி நடக்கும்போது, இல்லை அது சனி திசையில் சனி புத்தி நடக்கும்போது அப்படி எடுத்துக்கக்கூடாது. இப்போ ராகு திசை நடக்குது, ராகு புத்தி நடந்தாலும் சரி, அல்லது ராகு திசையில் சனி புத்தி நடந்தாலும் சரி, அல்லது ராகு திசையில் உங்களுக்கு சுக்கிர புத்தி நடந்தாலும் சரி, இல்லை சூரியனுடைய திசை நடக்குது, சூரியனுடைய திசையில் சுக்கிர புத்தி வந்தால் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த 3 கிரகங்களுடைய திசை நடந்தாலும் அல்லது வேறு திசையில் இந்த 3 கிரகங்களுடைய புத்தி ஏதாவது ஒரு புத்தி நடந்தாலும் 100% உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். இது எல்லா ராசி நண்பர்களுக்கும் பொருந்தும். சார், இல்லை சார், இந்த 3 திசா புத்தியுடைய தொடர்பு திசா புத்தியில் வரல அப்படின்னா உங்களுக்கு 7 சனி நடக்குது. இது பாதகமாக சில பேர் சொல்லுவாங்க, 7 சனி நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 26 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 7 சனி வருது, 26 வயசு வரைக்கும் திருமணம் பண்ண முடியல, 7.5 வருஷம் கழித்து தான் திருமணம் பண்ணணும்னா அதுக்கப்புறம் பண்ணுறது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று. சனி பகவான் எந்த வகையிலையும் திருமணம் பண்ண வேணான்னு சொல்லலிங்க. சனி பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வரும் பொழுது உருவம் இல்லாத செலவு செஞ்சுக்கிடுங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஆளுங்க வண்டி வாகனம் வாங்குறது. வண்டி வாகனம் வாங்கினா 2 மாதத்துலேயே கவுந்துவிடும். வண்டி வாகனம் இரும்பு சம்மந்தப்பட்டது செய்யக்கூடாது. ஒன்று மண் மனம் வாங்கணும், இல்லைன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நம்ம பண்ணணும். விரைய சுப செலவுகள். அப்போ 7 சனி நடக்கும்போது திருமணம் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இல்லைங்க, 1000% சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக 7 சனி நடக்கும் பொழுது திருமணம் பண்ணலாம். சரி, அஷ்டம சனி நடக்குதுங்க, அந்த நேரத்தில் செஞ்சுக்கலாமா? தாராளமாக பண்ணலாங்க. நாம் காசு பணம் மிச்சப்படுத்தி இருக்கிறதோ அல்லது காசு பணம் கடன் வாங்கியாவது நம்ம செலவு பண்ணுறோம். அப்போது 7 சனி நடக்குதுங்க,
அஷ்டமச்சனி நடக்குதுங்க, விரயச்சனி நடக்குதுங்க, குடும்பச்சனி நடக்குதுங்க, என்ன வேணாலும் இருக்கட்டுமே, அந்த நேரத்தில் திருமணம் செய்யலாமா? செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு எனக்கு திசா புத்தியிலையும் ராகு சனி சுக்கிரன் வரல, அதே மாதிரி 7 சனி நடக்கலை, அஷ்டமச்சனி நடக்கலை, வேறு எப்படி சார் திருமணம் பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னா, உங்களுடைய லக்னம் என்னன்னு பாருங்கள். அந்த லக்னத்துக்கு 2வது இடத்துக்கு அதிபதி 2ல் எந்த கிரகம் இருக்கான்னு கூட பாருங்கள். 2ஆம் இடத்துக்கு அதிபதி கூட வேண்டாம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசை நடந்தால், புத்தி நடந்தால், அந்த நேரத்தில் நீங்கள் திருமண ஏற்பாடுகள் பண்ணலாம். இல்லை லக்னத்துக்கு 7வது இடத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கோ, உதாரணத்துக்கு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லக்னத்துக்கு 7வது இடத்துல குரு இருக்காருன்னா, அப்போ குருவுடைய திசையிலையோ குருவுடைய புத்தி உங்களுக்கு நடந்தால் கூட திருமண ஏற்பாடுகள் பண்ணலாம். இல்லை 11வது இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய திசா புத்தி நடந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் திருமண ஏற்பாடுகள் பண்ணலாம். இது எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ திருமணம் அப்படின்றது ஊரில் 4 பேர் 4 வார்த்தை கேட்க தான் செய்வாங்க. நமக்கு ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு 20 முடிஞ்ச உடனே செஞ்சு கொடுணும், 22 வயசு முடிஞ்ச உடனே செஞ்சு கொடுணும் அப்படின்றது நமக்கு ஆசை இருக்கும், ஆதங்கம் இருக்கும். ஆனால் அந்த ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தம் இருக்கான்றது எத்தனை பேர் பார்க்குறீங்க? நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கல்யாணம்ன்ட்டு ஒரு பத்திரிக்கை வைக்கும்போது தான் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குதே, இல்லை நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இல்லை யாராவது ஒருத்தர் எப்பயா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு கேட்டால் தான் அது நமக்கு ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. யார் என்ன வேணாலும் செய்யட்டும், பண்ணிட்டுங்க, கேட்கட்டுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம சாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம சாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி யார், திருமண காரகர் யார், இல்லை திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜாதகத்தை கையில் எடுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சொன்ன விஷயம் எதுவுமே உங்களுக்கு வரல சார், சனி திசை நடக்கலை, ராகு திசை நடக்கலை, சுக்கிர திசை நடக்கலை, சனி ராகு சுக்கிரனுடைய புத்தி நடக்கலை, 7 சனி நடக்கலை, அஷ்டமச்சனி நடக்கலை, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவருடைய அவருடைய திசா புத்தி நடக்கலை, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி நடக்கலை, 9ஆம் இடத்துல 11வது இடத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி நடக்கலை. நான் சொன்னது ஒன்று கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் திருமணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சத்தியமாக நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அதே இடத்துல தான் நிற்பீங்க, ஒரு படி கூட மேலுக்கு போக முடியாது. இந்த பிரபஞ்சத்தை மிஞ்சி நம்மளால் ஒரு அணுவும் அசைக்க முடியாது. சில பேர் சொல்லலாம், சார் நான் 2 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன், 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு நடக்கவே இல்லை, இப்போ தான் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த முதல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா, அவருக்கு அந்த திருமண யோகம் பிராப்தம் இருக்கும். அதனால் எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு சூழல் நம்ம சாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு வீடு வாசல் கட்டணும்னா ஒருத்தனை பார்க்குறோம், பார்த்த உடனே ஒருத்தன் வீடு வாசல் கட்டிக்கிட்டு இருக்கிறான்னா, அடடா நாம் கட்டிவிடலாமே என்ற எண்ணம் மனசில் வர்றது சகஜியம். நம்ம மனசால் வரலனா தான் பிரச்சனை, வந்தால் பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் வண்டி வாகனம் வச்சுருக்கிறான், நாமும் வண்டி வாகனம் வாங்கிவிடலாமே என்ற எண்ணம் வர்றதும் தப்பில்லை. ஆனால் நாம் எதுக்கு லாக்கிப்படுவோம், எப்போ லாக்கிப்படுவோம்? வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு எப்போ லாக்கிப்படுவோம், இல்லை வீடு வாசல் வாங்குறதுக்கு நம்ம எப்போ லாக்கிப்படுவோம், இல்லை திருமணம் பண்ணுறதுக்கு எப்போ நம்ம லாக்கிப்படுவோம்? அப்போ எல்லாமே இந்த மிஷனில் இருக்குது, அந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்களேன். நீங்கள் யாரோவாக இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம், ஏதோ ஒரு நாட்டில் இருக்கலாம். அப்போது நீங்கள் சம்சாரியாக இருக்கணுமா இல்லை சன்னியாசியாக இருக்கணுமான்றது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. நம்ம சன்னியாசி அப்படின்னா, சன்னியாசின்னு என்ன காரணம் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கல்யாணம் ஆகலைன்னா சன்னியாசி, கல்யாணம் ஆனால் சம்சாரி, இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது ஒத்தியாக இருக்கிற நாம, சன்னியாசியாக இருக்கிற நாம சம்சாரி ஆகிறதுக்கான தருணம் சாதகத்தில் எப்பன்றதை நம்ம பார்க்கணும். அதன் பிறகு தான் பொருத்தம் பார்க்குறது. ஜாதகத்தில் அந்த பிராப்தமே இல்லை, இன்னும் 6 மாதம் ஆகும், 6 வருஷம் ஆகும் அப்படின்னு இருக்குதுன்னா, அதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் செஞ்சாலும் கொண்டாலும் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல இருப்போம். பின்னுக்கு பார்த்து சலிச்சு போய் கடைசியில் ஜாதகமே தூக்கி எடுத்து விசாட்டி விட்டு பேரு பொருத்தம் பார்த்து செஞ்சுக்கிடலாமே. ஜாதகம் எழுதி வச்சுருப்போம், கடைசியில் ஒரு பொய் வரும். என்ன பொய்? ஜாதகமே இல்லை. நான் ஜாதகம் பார்க்குற பழக்கம் கிடையாது, எழுதுகிற பழக்கம் கிடையாது. ஏன்னா நம்ம தான் வெறுப்பில் இருக்கிறோமே, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமே. அவசரமாக வேற எங்கிட்ட அது போய் திருமணம் பண்ணிவிட்டு ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ட்டு பின்னுக்கு சிக்கலாகி போச்சுன்னா
நம்ம வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்கலை, கவலைப்படுறீங்க, தப்பில்லை, இன்னும் 2 வருஷம் சேர்ந்து கூட நீங்கள் கவலைப்படுங்க. ஆனால் நடந்ததுக்கப்புறம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் காசு பணம் எம்பிட்டு இருந்தாலும் இந்த நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா வாழ்க்கை நரகமாகி போயிடும் ஐயா. ஜாதகம் பாருங்கள், ஜாதகத்தில் திருமண ஸ்தானாதிபதி யார், திருமண காரகர் யார், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருந்தால் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை அந்த விஷயம் வர வரைக்கும், அதுக்கான ஒரு சூழல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதையும் மீறி இந்த திருமண தடைகள் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களை தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக உங்களை நான் கேட்குறேன். உங்களுக்கு திருமண தடையாக இருக்குதா, தயவு செய்து என்னை வந்து பாருங்கள். என்னடா இவர்கிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்காக சொல்கிறார் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. உங்கள் சங்கடத்தை போய்க்கிறேன். ஏன் திருமணம் நடக்காமல் இருக்குது, இல்லை எப்போ நடக்கும், எதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, இல்லை எத்தனை நாள் இது சரியாகும், இது ஒரு பாதையை காட்டிடுறேன். அப்போது உங்களுக்கு திருமண தடை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தயவு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஃபோனில் கேட்டுக்கிடலாம். நடக்கும், நடக்காது, நடந்தால் எப்போ நடக்கும், எந்த வகையில் நடக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பதிவு போடுறேனுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தாவே காதல் கல்யாணம், லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி போடுறானுங்க ஜோசிக்காரங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நான் சொல்கிறேனுங்க, அடுத்த பதிவில் போடுறேனுங்க. இந்த பதிவில் வேண்டாம், இதே குழப்பமாகி போய்டும், நிறைய நேரம் பேசிட்டேன். அடுத்த ஒரு பதிவில் இந்த காதல் திருமணம் அப்படின்னா கிரகநிலைகள் எந்த மாதிரி இருந்தால் காதல் திருமணம் ஆகும், அதை மட்டும் ஒரு தனி பதிவாக போடுறேனுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, வாழ்க்கை நல்ல விதமாக வாழணுங்க, நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு முதல் படிக்கட்டு இந்த திருமணம். அப்போ திருமணம் அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு திருப்ப முனையாக இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வம் வரணுன்ட்டு நான் வணங்கக்கூடிய ஈசனை வேண்டிக்கிறேனுங்க. என்னுடைய காணொளி கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பன் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.